அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செல்ஃபி ரெடிகள் இன்னும் காணோம். ரொம்ப லேட் ஆகுது. அவங்க நீ பாடுற பாட்டில் அவங்க பிச்சு பிடிங்கி நீங்கள் வந்து நிற்கணும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு அசத்தலான ஒரு பாட்டு நம்ம உருவாட்டி வேல்முருகன் பாட போகிறாரு. பார்க்கலாம் வாங்க. ஆடி பெருக்குத்தான் தமிழகத்தில் ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்க எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு எத்த இறைக்கும் போது ஏழோரம் மெட்டு கட்டி பாடுவோம். தமிழக நாட்டுப்புற மகிமையை தான் கூறுவோம். தமிழக நாட்டுப்புற மகிமையை தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்தில் ஆத்தில தண்ணி வரும். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்தில் ஆத்தில தண்ணி வரும். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இப்போ என்ன சமைக்க போறீங்க? இப்போதைக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம். நாட்டரசம் கோட்டையில இன்னைக்கு நம்ம வைக்க போற பொங்கலுக்கு என்ன பேரு? இன்னைக்கு நாம வைக்க போறதுல அப்புறம் யாரு? வேற ஒருத்தவங்க வைக்கிறாங்க. வேற ஒருத்தங்களா? வேறக்காரங்க வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான டவுட் இருக்கு. டேய் அப்பவே வாங்க வாங்க நான் கிளியர் பண்றேன் வாங்க. ஏங்க பொங்கல்லாம் வைக்கிறீங்க சரி, இவ்வளவு பெரிய முறுக்க யார் சுட்டது? இதுக்கு வேலை இருக்கு பின்னால அப்புறம் பாப்போம். இங்கிறதுக்கு வேலை இருக்காரு. ஐயா மாடை காணோம், கயிறு இருக்கு, நம்ம 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க, என்னமா திட்டம் போடுறாங்கன்னு தெரியுது. ஆரம்பத்திலே பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் போக போக அப்புறம் பாத்துக்கலாம் போங்க. சரி இப்போ சொல்லுங்க, யார பொங்கல் வைக்கிறதுக்கு கூப்பிட போறோம்? அதாவது நம்ம நாட்டரசன் கோட்டையில வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல அவங்க வைக்க போறாங்க. இந்த ஏரியாக்காரங்க பொங்கல் வைக்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கறோம். வயிச்சு மட்டும் அடிக்கிறோம். வயிச்சு மட்டும் அடி. சரி ஓகே. இப்போ செட்டிநாடு ஸ்டைல்ல பொங்கல் வைக்கிறவங்கள கூப்பிடலாமா? உள்ள கூப்பிடுங்க. வாங்க வாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கப்பா. நம்ம நாட்டரசன் கோட்டை மக்களே வாங்க. நாட்டரசன் கோட்டை மக்கள் அதெல்லாம் நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க, நான் போய் கூப்பிட்டு வந்தாதான் வருவாங்க. வாங்க 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 வாங்க. அடாடா, இன்னைக்கு நாட்டரசன் கோட்டையில நாட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ஊர் மக்களே திரண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்காது போல் இருக்கு. நம்மளுக்கு கிடைக்காது, இதுலயே இருங்க. பொங்கல் வச்சோன்னா கொடுப்பாங்க. சரி பானை நிறைய பொங்கல் நீங்களே திம்பிங்க போல இருக்கு. சரி இந்த பொங்கல் வைக்கிறவங்க யாருன்னு பாத்துடலாம். இது தெரியாதா? இலை போடுறதுக்கு அப்புறம் சர்வர் தான் வைப்பாரு. அப்படியா? அப்படிதான் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் பொங்கல். எப்படி உங்க பக்கம் வழக்கப்படி எப்படி வைப்பீங்க? நான் ஒரு ஜோக் சொன்னேன், அது நீங்க மறந்துட்டீங்க. உங்க வழக்கப்படி நீங்க எப்படி பொங்கல் வைப்பீங்க? அடுப்பை வச்சு விறகு வச்சு அரிசி களைஞ்சு மண்பானையில வச்சு பொங்க வச்சு சாமி கும்பிடுறது. கரும்பு வச்சு மாடெல்லாம் கொண்டாந்து வச்சு கட்டி சாமி கும்பிடுவோம். மாடுலாம் வந்தா எங்களை முட்டிட்டா நீங்க பொங்கல் வைங்க. வந்தா தானே மாடு வரதானே சார் மாட்டு பொங்கல். நான் அப்பவே சொன்னேன், மாடு வர்றதா மாட்டு பொங்கல்னு உங்களை பார்த்தோன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்? பொங்கல் நார்மல் பொங்கலை கேளுங்க அவங்கள்ட்ட. மாடுலாம் வந்தாச்சு, நீங்க பொங்கல் மட்டும் வைங்க. ஆமா சரி, நீங்க எல்லாம் மசமசன்னு நிக்காம பொங்கல் வைக்கிற வேலையை ஆரம்பிங்க. ஆமா நாங்க குழந்தைங்க எல்லாம் போய் அப்படியேதான் விளையாடிட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் பொங்கல் சொல்லும் போது சொல்லி கூப்பிடுங்க, நாங்க வந்து சொல்லிட்டு போறோம். சரி கரும்பு ஓடுறா நீங்களா? முதல்ல ஒரு கதை சொல்றேனா? என்ன கதா? ஒரு ஊர்ல ஒரு ஊருனா, அந்த ஊருக்குள்ள ஒரு பக்கத்து ஊருனா, அந்த பக்கத்து ஊர்ல ஒரு 5 குடும்பம்னா, அந்த 5 குடும்பமும் ஒரே அடுப்பு தானே இருக்கு. எப்படி நான் சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க செய்யறேன்னா? அதுல பெரிய குண்டான வச்சு சமைக்க வேண்டியதான். கொடிய கட்டு என்ன கட்டின்னு இருக்காங்க நீங்க பாருங்க. குழந்தைகளோட நான் விளையாடணும்னு நினைச்சு வந்தா சும்மா கம்ப்யூட்டர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி இங்க 2 பேர் வந்து என்ன கட்ட முடியல, நீங்க 2 பேரும் இப்ப கட்ட வந்தீங்களா? முன்னாலே கட்ட முடியல, எங்க 2 பேரும் கட்ட வந்தீங்களா? நம்மள பார்த்து கேக்குறாப்ல. இன்னும் போய் பக்கத்து வீட்டுல கேட்டு வரவா? கேட்டு வா, உனக்கு தைரியம் இருந்தா கேட்டு வா. சாம்பார் எந்த வீட்டுல யார் இருக்காருன்னா தெரியாது, நீ எப்படி கேப்ப? உனக்கு தைரியம் இருந்தா கட்டு 3 முடிச்சு போடு பாக்கும். அதானே உங்களுக்கு தைரியம் இருந்தா முதல்ல இந்த கரும்பு எங்கயாவது புடிச்சு கட்டு கட்டு பாக்கும். கட்டம் பாக்குறியா? கட்டு நீங்க கட்டுறா. நான் ஒரு பதில் கேட்டேன், நான் சொல்லவே இல்ல. என்ன பதில் சொல்லு? நான் ஒரு ஊருக்குள்ள ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள பக்கத்து ஊரு, அந்த ஊர்ல ஒரு 5 குடும்பம், அந்த ஊர்ல 5 குடும்பம், அந்த 5 குடும்பத்துல ஒரே பானை தான் இருக்குது. ஒரே நேரத்துல சமைச்சு சாப்பிடணும். எப்படி சமைச்சு சாப்பிட்டு வாங்கிருப்பாங்க? அதான் ஒரு பானை இருக்கு, தெருவுல வச்சு சமைச்சுக்க வேண்டியதானே. நான் சொன்னது 5 குடும்பம் இருக்குன்னு சொன்னேன். 5 குடும்பம் ஒரு பானையில சமைச்சு சாப்பிட முடியாதா என்ன? 5 குடும்பம் அங்க இருக்குது இல்லையா? அதுல எல்லாரும் வெளியூருக்கு அமுச்சு விட்டுட்டு குடும்பத்துல ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து ஒரு புது குடும்பமாயி பானையில கையை விட்டு கலக்கி நக்க வேண்டியதான். அப்ப நீங்க கட்ட வந்தீங்களா? ஓ இப்ப நீ அதத்தான் சொல்ல வந்தியா? இல்ல நான் அதத்தான் நீங்க ஆரம்பிச்சது நான் சொல்ல வந்தேன். நீங்க இல்ல எனக்கு பார்த்து 5 குடும்பம் எப்படி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லு. அந்த ஒரு அடுப்பு வந்து எல்லாமே வந்துனா மொத்தம் ஒரே இதுதான். அவங்க எல்லாம் மொத்தமா கூட்டு குடும்பம்னா கூட்டு குடும்பம். அப்புறம் நாங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நான் என்ன சொன்னேன்? 5 குடும்பம் இருக்கு, நீ அது எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு. கூட்டு குடும்பம் சொல்லவே இல்ல எனக்கு.
சரி ஓகே இப்போ நம்ம இந்த கரும்பு வச்சு ஒரு கேம் வைக்கலாமா குழந்தைங்களுக்கு? குழந்தைங்களுக்கு என்ன- பசங்கள சாப்பிட்டு குழந்தைகளுக்கு பூரா வச்சிடலாம். என்ன கேம் வைப்பீங்க நீங்க கரும்பு வச்சு? கரும்பு வச்சு என்ன கேம் வைக்கிறது? கரும்பை நல்லா எப்படி வந்து கடிச்சு சாப்பிட்றாங்கிறதான் கேமா வைக்கிறது. உடைக்கிறீங்களா? எப்படி உடைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். காலால் அடி வச்சு முறிக்கணும். அப்படி வடி சொல்லுங்க. ஆமா, ரெடியா? இந்த டிவில எல்லாம் வித்தியாசமான கத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா பொடி 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 பொடியா நறுக்கி தரணும். அது வெங்காயம் தானே இருக்குவா. 1 2 3 அம்மா 1 2 நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எனக்கு இன்னொரு கரும்பு எடுத்து கொடுங்க. இந்தாங்க ஐயா. சரி வாங்க. உடைக்கணுமா? ஆமா, நண்டு செய்யறேனே. இப்படி கரும்பு உடைக்க கண்ணாடி போறீங்க. மாட்டி நோய் வலி வர இருப்பா. எங்கள் அண்ணன் கருமை நிற கண்ணன் நண்டு சேகர் தற்போது கரும்பை உடைக்க வீராவேசமாக கிளம்பி விட்டார். இரண்டும் எப்படி உடைக்கணும்? நண்டு சேகர் உடைக்க பாருங்க. கையிலே உடைக்க போறாரு. கையில உடைக்க பாருங்க. உடைங்க. அம்மா அது 3 உடைச்சுக்கிட்டீங்க. அடடா இந்தா. கரும்பு. அடடா பாத்தியா? ஏய், இது என்ன அணில் கடிச்ச கரும்பா? ஆமா, எல்லாத்தையும் எச்ச பண்ணி டேஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. நல்லா இருக்கான்னு பார்த்தேன். அடிக்கரும்பு நுனிக்கரும்பு. ஓகே, சோ நண்டு சேகர் அண்ணா வந்து கையாலே உடைச்சார். காலால உடைச்சிட்டார். இப்போ அது கரும்பு உடைச்சு எல்லாரும் கொடுத்துட்டோம். இது இன்னும் ஒரு 2-3 குழந்தைங்க இருக்கிறாங்க பேலன்ஸ். இந்த கரும்பு 3 உடைச்சு நம்ம கோகோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க போறாரு. கோகோ வாங்க, உள்ள வாங்க. கோகோ ரெடி. எப்படி உடைக்க போறீங்க? இப்போ நான் எப்படி உடைச்சேனா அது மாதிரி உடைச்சு கொடு. எப்படி உடைக்க போறீங்க? ஆஹா ஓஹோ கோகோவின் வீரம். அடடா ஆனாயா நீங்க கை ரேகை வச்சது எனக்கு பயம். ஓ ஆஹா 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 எக்க கோயிந்தியா உடைய போவத கரும்பா இல்ல உடைங்க. குமாரியா இத நான் கூட தான் செய்வேன். இத செய்யறதுக்கு கூட வந்து கூட்டி வந்தாங்களா? அட போங்கயா. நான் பவர் கொடுக்குறேன். வெறுப்பேத்தாத. என்ன முளம் போடுறியா? ஆமா, அடக்குற. அளந்துதான் ஓடிக்கலாம்னு பாருங்க. ஆஹா ஆஹா ஐயா, ஏய் தமிழ்நாட்டிலேயே கரும்பு முளம் போட்டு உடைச்சது கொக்கோ மட்டும்தான். இப்படி வச்சு உடைச்சிருக்காப்ல. கரெக்டா 1 முளம் கரும்பு. பாருங்க சிறப்பு தானே. சிறப்பு தான். உடைச்சிட்டீங்க எல்லாரும் கரும்பை. சூப்பரா இப்ப உடைச்சாச்சு. இந்த கரும்பை நாம திங்க போறது இல்ல. குழந்தைங்க தான் தின்னு போகுது. குழந்தைங்க தான் சாப்பிட போறாங்க. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நாமெல்லாம் விளையாடுறோம். குழந்தைங்க எல்லாம் சாப்பிட போறாங்க. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்றதா. நம்ம இந்த இடத்துல ஏன் வளர்க்கணும்னா எல்லாரும் சாப்பிட்டு மென்னு இன்னும் துப்பிடுவாங்க. ஆமா, அதுதான். எல்லார் கையிலயும் கரும்பு இருக்கா? இப்ப நாங்க ஒரு போட்டி வைக்க போறோம். அது என்ன போட்டினா, நல்லா கேட்டுக்க. கரும்பு கேட்டா கொடுக்காதீங்கடா. அவர் ஒண்ணு ஏமாத்துறாரு. நீ கடிச்சு மென்னு பூ அப்படின்னு துப்பணும். சிரிப்பெல்லாம் இருக்கட்டும். கரும்பை கடிச்சு முடிச்சு யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்க போறோம். ரெடி 1 2 3 ஆரம்பிங்கள். ஆஹா அடடடடடா நல்லா மென்னு துப்பு. டேய் நீ என்ன மெல்லாம சும்மா வாயில வச்சுட்டு அப்படியே துப்பிக்கிட்டு இருக்க? முதல்ல மேல இருக்கிற இதெல்லாம் வந்து பிச்சை எடுக்கணும். கச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளையா இருக்கும். அப்புறம் அதை கச்சி ஒண்ணுனா துப்ப வேண்டியதான். இவ்வளவு நேரம் நமக்காக கரும்பு எப்படி கடிச்சு மென்னு துப்புறது சொல்லி கொடுத்த ஆதவன் அடுத்து மஞ்ச கொத்தை கடிச்சு மென்னு துப்புவாரு. மஞ்ச கொத்தையா? ஆமாங்க, இங்க இருக்கு. அங்க இருக்கிறதெல்லாம் நீ தான் கடிச்சு மென்னு சொல்லல. அதெல்லாம் முடியாதுயா. கரும்பு மட்டும் தான் எரிம்பு. சரியா? மங்களகரமா மஞ்சள கட்டி பானையில எங்க கட்டுறோம்? எங்கால ஒரு மஞ்சள் கட்டினா நாங்களும் சோறு தின்னலான்னு பார்க்கணும். கட்ட மாட்டேங்கிறானே. அந்த வாழைப்பழத்தை பக்கத்துல வச்சு பொங்க வைப்போம். பொங்க வைக்கிறதுக்கு முன்ன புகை வருத பாரு. புகை வரணும்னா விறகு எடுத்து வைக்கணும். ரொம்ப அருமையா இப்போ வந்து பொங்கல் செய்யறதுக்காக ஜோரா கை தட்டுங்க. பானை பால் ஊத்துக்கு
பானையை வையுங்கோ. பானையை வைக்க இந்த பானையை சுத்திட்டு இருக்கீங்க. அக்கா ஏன் இதுல பால் ஊத்துறோம்? அதாவது நம்ம வாழ்க்கையும் பொங்கி பொங்கி வரணும். இப்ப ஏன் ஆதவன் இப்ப இந்த முக்கியமான சடங்குல ஆதவன் ஏன் பின்னாடி நிக்கிறார் தெரியுங்களா? பயம்தான். ஒண்ணு இல்ல. போன தடவை பொங்கல் வச்ச போது வேட்டி அடுப்புக்குள்ள போயிருக்கு. ரொம்ப பொங்கி அடுப்பு உள்ள போயிட்டு. அப்ப இதுல முதல்ல என்ன பால் ஊத்தணும், அப்புறம் அந்த அரிசியை கலந்து அரிசி களைஞ்சி வச்ச தண்ணி இதுல ஊத்தணும். ஆமா. அப்புறம் பால் பொங்கணும்னா அரிசி போடணும். பால் பொங்கணும்னா அந்த தண்ணியும் பாலும் பொங்கும். அப்ப அரிசி போடும். பருப்பு போடணுமா வேணாமா? அந்த அரிசியிலே பருப்பு எல்லாம் கலந்து கலந்து இருக்கும். அத முதல்ல தெரிஞ்சுங்க. பருப்பு நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நீங்க சேர்த்துட்டான். ஓகே. அப்புறம் அது சாதம் வெந்து வர்றச்ச வெல்லம் போடணும். வெல்லம் போடணும். தண்ணி ஊத்துறாங்க. இது வந்து அரிசியும் பருப்பும் கலஞ்சி வச்ச தண்ணி. ஆமாண்ணா, மாடு வாயிலுக்கு கொடுத்தே 2 பேர் வந்திருக்காங்கண்ணா. இந்தம்மா ஊத்துமா. சரி, இப்ப இதெல்லாம் பொங்க போகுது. இது பொங்குற வரைக்கும் வேற ஒரு முக்கியமான விளையாட்டு இருக்குது. வாங்க அதுக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு வந்துடலாமா? வாங்க வாங்க வாங்க. வேட்டில நெருப்பு பிடிக்காம வாங்க. வாங்க. அட வாங்க ஐயா. அண்ணே நாய் சேகரண்ணே. சொல்லுங்க அண்ணா. சாரி, நன்றி சேகரண்ணே. நன்றி சேகரண்ணே. நன்றி சேகரண்ணே. இப்போ பொங்க அவங்க வைக்கட்டும். ஆனா இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் கோலம் போட்டுருக்காங்க. சரி. அத ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோமா? இது பூக்கோலம். பூக்கோலம். இது என்ன அலங்கோலம்? அதாவது இவருமே ஒரு தடவை சொல்லிட்டு எடுக்கலன்னா திருப்பி சொல்றேன். இது கம்மல் கோலம். கம்மல் கோலம். கமல் கோலம். ஆமா, கமல் காதுல கமல் டை. இது கமல் கோலம். கமல் சார் இந்த மாதிரி ஒரு படத்துல கோலம். இது அவசர கோலம். இது வெறும் கோலம். ஏங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரி சுத்தி. கலர் இல்லன்னா இது எவ்வளவு அதாங்க ஈஸியா? கலர் இல்ல, வெறும் கோலம். நாங்க சொல்றேன். இந்த கோலத்துக்கு நான் பேர் சொல்லிட்டேன். நாகலட்சுமி கோலம். அவங்க போய் அவங்களே பேரை வச்சுட்டாங்க. இங்க பாருங்க. இது வந்து பூக்கோலம், இது வந்து மாக்கோலம், இது வந்து பட்டாசு கோலம், இது எல்லா கோலமும் கலந்த கோலம். கலந்த கோலம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்காரர் நிறைய புடவை வாங்கி இருப்பாரு நினைக்கிறேன். இந்த புடவையில அத்தனை டிசைன் இருக்கு. பூரா இதுல இருக்குது. இது பாருங்க, பளிர் கோலம். பேரிட புடவை கோலம். பளிர் கோலம். பளிர் கோலம். பளிச்சு நடிக்குது பாருங்க. இது வந்து எப்படின்னா இருட்டுல மட்டும் இந்த கோலம் பிரமாண்டமா இருக்கும். ஆமா. ஏன்னா இந்த புளோரசன் கலர் இருக்குல்ல, அந்த இருட்டுல பளிர்னு தெரியும். அடுத்து பாத்தீங்களா, இந்த கோலத்தை இது வந்து கண்ணாடி கோலம். கண்ணாடி கோலம் இல்ல. இது கிராமத்து கோலண்ணா. அப்படியா? இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கும் பாருங்க. இல்ல, இது வந்து அச்சு கோலம். அச்சு கோலம். அச்சு கோலம். இருக்காங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? கோலம் போட தெரியுது. இல்ல இவங்களுக்கு கோலம் போட தெரியலன்னு தெரியல. அதனால ஒரு நிமிஷம் இவங்க வர என்ன எல்லா கோலத்தையும் வந்து கிண்டல் பண்ணிட்டு அதான் நான் எல்லாத்துக்கும் கோலம் போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம். சேகரன் எதுக்கு எடுத்தாலும் பாய் கோலங்கிறாரு. இவரு பாருங்க, இது அது இல்ல, இது வந்து சும்மா இருந்தா அவர் சாதாரணங்கிறாரு. ஆமாண்ணா. நாங்க எல்லாம் கோலம் போட தெரியுமா என்ன? எல்லா கோலமும் உங்களுக்கு போட தெரியும். 5 புள்ளி கோலம், 8 புள்ளி கோலம், 16 புள்ளி கோலம், சங்கு புள்ளி கோலம், இன்னும் நிறைய ரோஜா பூ கோலம் நிறைய போடுவோம். கோலம், ரங்கோலம் எல்லாம் போடுவோம். கோலம். கோலமா? இல்லண்ணே, நம்ம இருக்கிறது வந்து இப்ப விழா கோலத்துல இருக்கோம். விழா கோலமா? அது இனி இப்ப பூகோளம் மட்டும்தான் சொல்லலாம். சொல்லுவாங்க. இவ்வளவு பேசுறவங்களுக்கு வந்து சும்மா விடக்கூடாதுங்க. என்ன டாஸ்க் கொடுக்கலாம்? ஏன்னா நீங்க கோலம் போட்டு காட்டுவீங்களா? அலங்கோலம் நீங்க கோலம் போட முடியுமா? உங்களால ஒரு விழா கோலம் போட்டு காட்டுங்க. ஏங்க வாங்க. சேகரன் அலங்கோலம் இப்ப இல்ல, இப்ப நாம போடுறோம். பண்ணிருக்கீங்க, எல்லாம் தெரியுது. இப்ப நான் கேக்குறது இங்க கோலம் போட்டு இங்க போடணும். நம்ம அலங்கோலம் எங்க கோலமாவு எடுப்பா. கோலமாவு எடு. கோகிலா கூப்பிடு. கோகிலா கூப்பிடு. எல்லாரும் வா. வா. கோகிலாவை இப்ப வரணும் இங்க. அண்ணன் தான் கோகிலா. நானா? கோலமாவு கோகிலா யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். நான் கோலம் பண்ண மாட்டேன். என்னால போட தெரியாதா? அதுக்கு என்ன பண்ணுங்க? கோகிலா. இப்ப யாருமே கொண்டு வந்து தர போறதுல எல்லாம் கோகிலா இல்ல. ஓகே, இப்ப கோலமாவு வரும். இவங்கள கோலம் போட சொல்ல போறோம். அப்ப தெரியும் யாரு கரெக்டா அலங்கோலமா விழா கோலமா ஜமக்காலமான்னு தெரியும். கை தரு, கை தரு, கை தரு, கை தரு. எடுத்துட்டு வாங்கப்பா அந்த கோலமாவை. அப்பா இவங்களுக்கு கோலத்தை கொடுத்து போட சொல்லிடலாமா? மாவு வந்துருச்சு. போடுற கோலம் நட்டு மாதிரி இருக்கு பாருங்க. பாத்துக்குங்க. நட்டுக்கிட்டு இல்லாம இல்ல இல்ல, நான் கோடு போடுறேன், ஆளு ரோடே போடுறோம். சரி, நேர்கோடு. நேர்கோடு. நேர கை நடுக்குது. இங்க பாருங்க. கோலமாவுல பொங்கல் வைக்கிறான்னு சொல்லும் போதே உன்னை கணிச்சிட்டேன். ட்ரை பண்றாராம். அவரு கொடுங்க. இப்படி வட்டமா ஒண்ணு போடு. வட்டம் வட்டம் போடு. வாழ்க்கையில வட்டம் போட்டு அவன் எங்க போயிருப்பானே? ஐயா இந்த ஆள் ஹைவேல வேலை வச்சிருக்காருயா, ஹைவேல வேலை வச்சிருக்காருயா. அவனா நீ?
கலர் போடு. கலர் போடணுமா இதை போட்டேன். கலர் போட சொன்னாங்க போட்டேன். நீங்க வந்து வீட்டுல கோலம் போட்டதை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி தெரியல. அதாவது மார்கழி மாசம் அதுவுமா அப்படின்னு சட்டையை போட்டுக்கிட்டு காலையில எல்லாரும் கோலம் போடும்போது என்ன மாமி என்ன நடக்குது பேசிக்கிட்டே போற ஆளுமா சிரிப்பு. அந்த சிரிப்புல அது அந்த மாதிரி கேஸ் தான் பாது. காலையில வாக்கிங் போகும்போது எல்லாமே என்ன மாமே கோலம் செமையா இருக்கு. அத கத்திட்டேன். மைனர் மாதிரி ஏரியால 4 புள்ளி வைங்க பாப்போம். 4 புள்ளி. இதுல 4 புள்ளி வைங்க. புள்ளி வைக்கணும். யோ நாய்க்கு சோறு வைக்கிறியா புள்ளி வைக்கிறியா? இருப்பா. இது என்ன தெரியுமா? இருப்பா. இது என்ன தெரியுமா? என்னது? ஏரியால எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் வரும்போது சைடுல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. அதுதான் இது. அப்ப நீ அந்த வேலை தான் பாத்துருக்க. தெரிஞ்சு போச்சு எனக்கு. கொக்கோ இருக்காரு அவருக்கு தெரியாம இருக்குமா? நல்லா வா குடு கூட விட்டு. வா இவர் ஓரளவு கோவம் போட்டாரு. உங்களுக்கு எல்லாமே இவரே கோடை போட்டாரு சேகரன். பாம்பு கோலம் தான். அண்ணன் புள்ளி வச்சாரு. பாம்பு தலைவர் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது போடுறோம் பாரு, அடுத்து ஒரு கோலம். பாம்பு கோலம். இதோ போடுறோம் பாரு, அடுத்தது. நதுதானா திரணனானா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா 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 நான் சொல்லலாம். நான் கோடு போட்டா எங்கால ரோடே போட்டுருவாங்க. ரைட்டு. ஏய் வா இவர் ஒரு முக்கோணத்தை போட்டாரு, அவர் ஒரு வட்டத்தை போட்டாரு, கோடை போட்டேன். இவர் ஒரு புள்ளி வச்சாரு, ஒரு கோடை போட்டாரு. கோலம் வந்துச்சானா? கோலமாவு பாக்கெட்ல ஓட்ட விழுந்த மாதிரி இது போய் புள்ளி எல்லாமே சேர்ந்து கோலம் வந்துருச்சா? கோலம் வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் தான் இப்ப பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது குனிஞ்சு நடவு நடுறது, குனிஞ்சு கோலம் போடுறது, வீட்டை பெருக்குறது, இந்த வேலையெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை பொம்பளைங்கள்ட்ட கொடுத்துட்டோம். ஆனா முதுகு பெண்டு கழுண்டுரும். கண்டிப்பா. அதனால கஷ்டப்பட்டு வெயில்ல கோலம் போட்ட அருமையான இந்த கோலங்கள்லாம் வந்து அலங்கோலம் சொன்னோம் இல்லையா, அது தப்புன்னு சொல்லுங்க. தப்புதான். இப்ப போய் இப்ப அவங்களோட கோலத்துல பார்த்து பரிசு கொடுக்கற நேரம் வந்து வாங்க அங்க போ. இந்த முறை கோல போட்டியில் 3ஆம் பரிசு பெறுவது தாட்சாயினி. தாட்சாயினி. ரொம்ப நன்றி. கோல போட்டியில் 2ஆம் பரிசு பெறுவது நாகலட்சுமி. முதல் பரிசு பரமேஸ்வரி நாகேஸ்வரி. இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த பொங்கல் அப்படின்னாலே நீங்க நிறைய குழந்தைங்க வந்து இதை கூட பாக்குறது இல்ல. இந்த பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா குக்கர்ல தானே பொங்கல் வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள. பொங்கல் எப்படின்னா விஸ்ன்றாங்க சவுண்ட். ஏன்னா குக்கர்ல இருந்து சவுண்ட் வருது. எங்க டிவி நிகழ்ச்சியில நிறைய பொங்கல் என்ன வைப்பாங்கன்னா பொங்கல் வைக்க மாட்டாங்க, பஞ்ச வந்து இது சட்டிப்பானையில அமைக்கிட்டு பொங்கல் அப்படின்வாங்க. ஆனா அது இல்லாம இப்ப வந்து பொங்கல் நிஜமாவே நம்ம டிவி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஒரு தடவை கையை தட்டி. ஆமா. அடுத்தது வீட்டுல குக்கர் பொங்கல்ல விசில் தான் சத்தம் வரும். உண்மை பொங்கல்ல கொலவ சத்தம் தான் வரணும். பொங்கல் பொங்கல் வருது, பொங்கிட்டே வருது, அது பொங்க போகுது. என்ன உருவாட்டி வேல்முருகன், பொங்கலுக்கா ஒரு அருமையான பாட்டை எடுத்து விடுங்க. அந்த பாட்டை கேட்டு அப்படியே பொங்கி வழியின. ஏன் நெல் விதைச்சு விதை வரும், விதை விதைச்சு நாத்து வரும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியை பூத்து கொடுங்க, கரு கருவா கைய விட்டோம், ரத்தம் வந்தா தொட்டு தொட்டோம், தம்மாங்கு பாட்டு வரும், எம்மாடி தம்மாங்கு பாட்ட பாரு. காணும் பொங்கல் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் மாட்டு பொங்கல், இங்க பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ, ஒரு பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ, பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ, பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ. பாராட்டுகள். போடுங்க அக்கா. ஆக 3 பானையில ஒரு பானை பொங்கிடுச்சு, இன்னொரு பானை அப்படியே
பொங்கி வழியிற நிலைமையில இருக்கிறாரு. இன்னொன்னு இப்ப பொங்கி வந்துகிட்டு இருக்குது. இருக்கு. சோ அப்படி இப்படி இருந்தாலும் கண்டிப்பா பொங்கல்னா பொங்க தான் போகுது. நம்ம பொங்கி சாப்பிட தான் போறோம். சோ இந்த சந்தோஷம் நமக்குள்ள பொங்கி இருக்கு. எல்லாரும் கூடி சேர்ந்து பொங்கல் வச்சதுனால அதான் ரொம்ப முக்கியம். பொங்கல்ல நீங்க வீட்டுல பொங்கல் வைக்கிறீங்களோ இல்லையோ, ரோட்ல பொங்கல் அத பழகுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சூப்பர் பொங்கல். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கட்டும், பால் போல் பொங்கட்டும், பால் போல் பொங்கட்டும். பாலும் தண்ணியும் பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல். அற்புதமா பொங்கல் பொங்கிருச்சுனா பொங்கல் பொங்கிருச்சு. இப்ப கேப்போம் இதுல என்ன பண்ண போவாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் என்ன, அரிசி எல்லாம் போட்டாங்க இல்லையா, அப்புறம் அதெல்லாம் போகணும்னா ஒரு இதுல வெண்பொங்கலே கொஞ்சம் வெள்ளத்தை போட்டாங்கன்னா சக்கரை பொங்கல், முந்திரி பருப்பு, கிசிமிஸ் பழம், ஏலக்காய் பொடி, ஏலக்காய், ஆமா இதெல்லாம் போடுவாங்க. சில இடத்துல தேங்காய் பல் எல்லாம் கூட நறுக்கி போடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. சுவைக்கு. சோ அதெல்லாம் அதெல்லாம் தயாராகிற அந்த கேப்ல நாம வந்து சும்மா இருக்க கூடாது இல்லையா? வயிற்றுக்கு உணவு போனோம்னா உடம்பு உழைக்கணும், செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆகிற மாதிரி ஒரு வேலை வச்சிருக்கேன். வாங்க அதுக்கு போவோம். வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. வாடி 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 செவத்த புள்ள, கருப்ப நினப்பு கொஞ்சம் இருக்கா புள்ள. வாடி 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 செவத்த புள்ள, கருப்ப நினப்பு கொஞ்சம் இருக்கா புள்ள. கட்டரும்பு போலதான் இருக்கேண்டி, ஒரு கட்டி இறக்க நானும் தானே பிறந்தேண்டி. கட்டரும்பு போலதான் இருக்கேண்டி, ஒரு கட்டி இறக்க நானும் தானே பிறந்தேண்டி. வாடி 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 செவத்த புள்ள, கருப்ப நினப்பு கொஞ்சம் இருக்கா புள்ள. அருமையா பாடினாரு. ஆமாயா. ஆனா இந்த பாட்டோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கணும். பாத்தீங்களா கயிறு, இப்ப இந்த கயிறு இருக்கிற போட்டி ஆரம்பிக்கலாமா? ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என் போன் எங்க வச்சேன்னு தெரியல, அதுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொடுங்க என் போன் தானே. பரவாயில்ல கொடுங்க. இருங்க ஐயா, நான் காணும் பொங்கல் கொண்டாடிக்கிறேன். ஓ காணிட்டு இல்லைங்கய்யா, அதாவது இந்த நோய் தொற்று காலத்துல தேவையில்லாம போய் வயசானவங்க எல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லி போயிட்டு வியாதி எல்லாம் கொடுக்க கூடாது. அவங்க இருக்கிற இடத்துல போன்ல தான் டெக்னாலஜி இருக்குல்ல. இல்லன்னா நம்ம வண்டி கட்டி இந்த மாதிரி காணும் பொங்கல் போற காலம் தானே. அது இந்த வாட்டி பெருசா இருக்காது. போன்ல தான் அப்படியே போன் பேசி சந்தோஷமா இருந்துக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பாட்டெல்லாம் பாடிக்கணும். வீட்ல இருந்தே போன்ல காணுங்க. ஏப்பா காணும் பொங்கலை பத்தி சொல்லிட்டு, காணும் பொங்கல் இன்னைக்கு நம்ம போன்லயே காணலாம். இன்னைக்கு நம்ம கலைஞர் டிவில என்ன காணலாம்? இன்னைக்கு நம்மள காணலாம். அது மட்டும் இல்லாம மாலை 6:30 மணிக்கு நம்ம எல்லாரும் காண வேண்டிய விஷயம் ஜெய் பீம். ஆமா, அற்புதமான உணர்ச்சி பொங்கும் ஒரு அருமையான ஒரு படம் இருக்குது. அந்த படம் இன்னைக்கு நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியில மக்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. ஆஹா, அத பாப்போம். அது வரைக்கும் அடுத்த ஆட்டத்தை பாப்போமா. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு விஷயத்தை செய்யப்போம். அப்படி என்ன விஷயம்? கயிறு இழுக்கும் போட்டி. ஓ, இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. ஆமா, ஆனா இங்க நிறைய வீரர்கள் இருக்காங்க ஆண்கள்ல. ஆனா இந்த ஊர் பெண்களும் சளைத்தவர்களே கிடையாது. எஸ், அதனால பெண்களா ஆண்களா பட்டிமன்றம் நடத்தி போட்டி நடத்துவாங்க. ஆனா நாங்க ரோட்டுக்கு நடுவுல கயிறை இழுத்து போட்டி நடத்த. அப்ப நான் இந்த பக்கம் போறேன். ஆமா, கட்டுறது கையளவு, கயிறை பிடிச்சி இழுத்ததும் கையளவு தான். இழுப்போம். அம்மா நாட்டரசங்கோட்டையில கயிறு எடுக்கும் போட்டியில இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க, இந்த பக்கம் ஆண்கள் இருக்காங்க. கட்டுறது கையில டீம் ஃபுல்லா இந்த பக்கம் தான் இருக்கு. என்னப்பா உங்க டீம்ல யாரும் வீரர்களே இல்லையா? இந்த பக்கமும் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்கண்ணா. இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்களா? ஆமாண்ணா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஒரு கேள்வி கேட்கணும், ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்குது. என்ன கேள்வி? நான் ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா, ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னா கண்ணை போய் செக் பண்ணு. கண்ணை செக் பண்றது வந்து டாக்டர் தானே பார்க்கணும். டாக்டர் இல்ல, டாக்டர். டாக்டரை தான் நானும் சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. தெரியல, தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்லாவே இப்ப உங்களுக்கும் தெரியும், நல்லா திரும்பவும் சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு தெரிஞ்சா இன்னொன்னு தெரிய மாட்டேங்குது. என்னது அது? அதத்தான் நான் ஒண்ணு கேட்டா. அதத்தான் நானும் ஒண்ணு கேக்குறேன். சரி, இப்ப நான் சொல்லிடுவா. சொல்லு. இது உங்களுக்கு தெரியுதா உள்ள கையா? இது தெரியுதா? ஆ. ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குதா? ஒண்ணுதான். ஏயா, ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரிய மாட்டேங்குதான்னு
எங்க வந்து சொல்றேன் இதுதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுது. சரி எப்பா வேணாப்பா, இங்க வாப்பா. நம்ம வந்து மையமா பண்றோம். ஆஹா. ஏதாவது ஒரு சென்டர் அந்த பூவை கட்ட கட்டிட்டா இப்ப இது இந்த பக்கம் நகர்ந்து போயிடுச்சுன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இது அந்த பக்கம் நகர்ந்து போயிடுச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுதான் கோட் தான் மையம். ஓகே. போடுதா மையா? ரெடி. நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். சரியா? சேர்ந்து கயிறு பிடிப்போம். அப்ப நீங்க எந்த பக்கம் பிடிக்க போறீங்க? நாங்க எப்பவுமே எங்க பெண்கள் சைடு தான். ஓகே ரெடி, பிடிங்க. ஆண்களா பெண்களா? ஆண்களா? இல்ல இல்ல பெண்களா, இல்ல ஆண்களா, பெண்களா, இல்ல 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 ஆண்களா, பெண்களா, ஆண்களா, பெண்களா, 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 போச்சு போச்சுயா, போச்சு போச்சு. சோ ஆக மொத்தம் இன்றைக்கு இந்த கயிறு இழுக்கும் போட்டியில ஜெயிச்சது நம்முடைய வீரன் ரமேஷ் டீம் பெண்கள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த தம்பி அவங்க வீட்டுல இருந்திருக்கான் போல இருக்கு. தெரியாம கயிறை பிடிச்சிருக்கான், இப்ப அவ்வளவு தூரம் வந்திருக்கான். அவங்க வீட்டுல தேடி இருப்பாங்க. எல்லாம் பிடிக்கிறாங்க, நாம் பிடிச்சி பார்க்கணும். பெண்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அதனால பெண்கள் சார்பாக இந்த பொண்ணுக்கு இந்த மாலையை போடலாம். சக்கரை பொங்கல் தாளிப்பெல்லாம் போட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. ரெடி. இத சாப்பிட்டு நம்ம இனிமையா இன்னைக்கு பொங்கலை அருமையா கொண்டாட போறோம். வாங்க எல்லாம் பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல். நம்ம படைச்ச அந்த சூரியனுக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரமா? தமிழ்ல அழகா வணக்கம்னு சொல்லியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கையில பானை அடிக்கிற? பொங்க வச்சுட்டாங்களா? அப்புறம் எதுக்கு பானை வச்சிருக்க? இது பூவை பூன்னு சொல்லலாம், சொல்லலாம். நான் சொல்ற மாதிரி சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். சொல்லலாம். இப்ப எதுக்காக இந்த பூவை இதுக்குள்ள போட்டிருக்கோம்னா, ஏன் போட்டோம்னா அது வந்து பொங்க பானை. பொங்க பானை. அந்த பொங்க பானை உடையாம பத்திரமா சாப்பிடணும். பத்திரமா சாப்பிடணும். டேய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த பானைய உடைச்சாதான் சம்பந்தமான விஷயம். உடைச்சாதான் சமாச்சாரமான விஷயம். ஆமா, அது என்ன அப்படின்னா, இப்ப இதுல இருக்கிறது இது பூ. இந்த பூன்னு சொல்லலாம், பூய் பூ. அதாவது அததான் ஆரம்பிச்சேன். அதாவது படுத்துக்கணும் போத்திக்கலாம், போத்திக்கணும் படுத்துக்கலாம். அதேதான். ஆனா இத நாம வந்து உரியடி போட்டிக்காக பயன்படுத்தணும். இதையா? அப்ப இதை உடைக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே? அதான் உடைக்கிறவங்களுக்கு மேல பூவும் விழும், இல்ல புய்ப்பமும். ஆனா அந்த பூவோ புய்ப்பமோ அதை விட முக்கியமா இந்த ஊர்க்காரங்க யாராவது இந்த வீர தீர செயலை செய்து இதை உடைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசுன்னு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னப்பா அந்த ஊர்க்காரங்க யாருமே வந்துட்டாரா? நாங்க வந்திருக்கோம். ஊர் சார்பா 1001 ரூபா வைக்கிறோம். உடைக்கிறவங்க எடுத்துக்கங்க. ஆனா நீ உடைச்சிட்டு ஒரு ரூபாய் நீ எடுத்துக்க 1000 ரூபாய். ஆனா ஒரு கண்டிஷன், உடைக்கலன்னா திருப்பி காசை கொடுத்துட்டு போயிரு. திருப்பி காசு கொடுத்துட்டு ஆனா உடையாம அப்படியே பேசு, உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறேன். ஆன உடையாம அது உடைக்கலாம், அங்கேதான் இருக்கும். அது பரவாயில்ல. இல்ல உடைக்கலன்னா பானை மட்டும் இல்லைங்கயா, உள்ள இருக்கிற அந்த பூவோ புய்ப்பமோ அதையும் உங்களுக்கு கொடுத்துறோம். அப்படிலாம் இல்ல, கல்லால கஷ்டப்பட்டது கல்லால வந்து அடிச்சு உடைச்சிடுறேன். ரெடியா இருக்கீங்க? 1000 ரூபாய் போடுறத பாத்துட்டா மக்களுடைய போராட்டம் எல்லாம் இந்த 1001 ரூபாய்க்கா இருக்கு. ஆமா. ஆனா அதுக்கான திறமை யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம களத்துல தான் பார்க்கணும். எல்லாரும் அவரோட எதிர்பார்த்த ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு இது? புரி புரி வயல்ல எலி பிடிக்கிறேன் போல் இருக்கு, இங்க வந்து அதே வேலையை பாக்குறானே. குறி அடிக்கிறது தான். இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? பூ இருக்கு. பானை 1001 ரூபாய் பணம் இருக்குது. அதுல பூ இருக்கலாம், புய்ப்பும் இருக்கலாம். ஆனா அதோட முக்கியமா 1001 ரூபாய் பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 1001 ரூபாய் பணம் இருக்கு. ஆமா, அடிச்சா பணம் அவங்களுக்கு, அடிக்கலன்னா பானையும் பணமும் சொந்தக்காரங்களுக்கு. யார் அடிக்கணும்? யார் அடிக்கணும்? பானை அடிக்கணும். பானை அடிக்கணும். ஆமா பா தம்பி, நான் சென்றாயே ஒரு வெறி கொண்ட வேங்கையாவே திரிறாப்ல. நண்டு சேகரண்ணே பார்த்து கவனமா இருந்துக்கங்க. நீங்க குச்சி இல்லாமலே உங்களை அடிச்சுறாரு போல. இல்ல பானையில கல்லு வச்சிருலையா? பானையில கல்லு வச்சிருலையா? இது வரைக்கும் அந்த ஐடியா இல்ல. இனிமே நாங்க அதை போட்டு வைக்கிறோம். சரி, அவர் கண்ணை கட்டுப்பா. சாணியை கரைச்சு வைக்கலாம். கட்டுங்க கட்டுங்க. சார் அண்ணா இது எத்தனை? என்னடா கண்ணை கட்டிட்டு எத்தனை நல்லா பாரு, கேட்டா எத்தனை? இது என்ன நல்லா பாரு. சொல்லுங்க, இது எத்தனை? ஒண்ணுமே தெரியல. தெரியல. அது கேமரா. கேமரா
ஓகே, அடுத்தது சென்ட்ராயன் கிளம்பிட்டாப்ல. சிங்கம் களை இறங்கிடுச்சு. அப்படி வா வா இங்க வா, வா இங்க வா, வா இங்க வா, வா இங்க வா, வா இங்க வா. ஓகே, ரெடி, அடி. ஆஹா, அருமை. அப்படியே மேல 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 காட்டு. போ, பின்னாடி போ, போ போ, அடி அடி. கரெக்ட் 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 கரெக்ட். சொரீங்க. பள்ளியா சொன்னேன். எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வரையா சீக்கிரம். இதான் வந்து கழி, இதுதான் பானை, இதுதான் நீ அடிக்கிற, நான் காசு எடுக்கிறேன். நீ பக்கத்திலே நிக்கிற. அதாவது பானை யார் அடிக்கிறாங்கிறது இல்ல, காசு விழும்போது யார் எடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். கை கொண்டா, கை கொண்டா. ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. நீ அடிக்கிற அடியில் தான் இன்னைக்கு நான் அடிக்க போறேன். ஓகே, கூட்டி போ, கையை கொடு. ஏங்க, இந்தாங்க. இருங்க, இவருக்கு எதுங்க கண்ணெல்லாம் கட்டினீங்க? அதிகமா பொங்கல் சாப்பிட்டாலே இவர் கண்ணு தெரியாது. அப்படிங்களா? இது முதல்ல சொல்லக்கூடாதா? ஓகே, வாங்க 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 வாங்க. பேக், அப்படியே பேக் போங்க, பேக் திரும்புங்க. ஓகே, அவ்வளோ மெயின்டைன் பண்ணுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். அங்கதான் அங்கதான். ஓகே, போடு. காசு இங்க காசு இது ரொம்ப அடியாயம். என் கண்ணு முன்னாடி 1000 ரூபாய் போட்டு உன் மேல டவுட்டா இருக்கு. இல்ல, நான் பார்க்கவே இல்ல. அடிச்ச சாக்குல எடுத்துட்டு ஓடிட்டியா? அதெல்லாம் பொய். நான் பார்க்கவே இல்ல. என்னடா 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் இருந்தது உடைஞ்சிருச்சு. ஆமா, ஒரு ஓடு ஊழ்ந்த உடனே நான் உஷாராயிட்டேன். அதாவது இந்த பொங்கல்ல இதை ஏன் செஞ்சோம் தெரியுங்களா? இதை நிறைவா சொல்லி நீங்க பொங்கல் சூப்பரா முடிக்கிறோம். என்ன தெரியுமா?
உழைச்சாதான் காசு சும்மா ஓசில எல்லாம் கிடைக்காது உழைச்சாதான் காசு அடுத்தவனை அடிச்சு புடுங்க கூடாது என்று தெரிவித்துக் கொண்டு இனிமையான இந்த பொங்கல் விழாவை நிறைவு செய்யறோம்